காவல்துறையினருக்கு இந்த நிலைமையா? கோவையில் போலீசாரை மிரட்டி அனுப்பிய கஞ்சா போதை ஆசாமி. யாரிடம் போய் புகார் கூறுவது? கோவை மாநகரில் பொதுமக்கள் பீதி. கோவையில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் ரகளை செய்த வாலிபரை எச்சரிக்க சென்ற போலீஸ்காரரையே அந்த ஆசாமி ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டி அனுப்பிய அதிர்ச்சி வீடியோ இணையத்தில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க போலீசார் அதிரடி வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். புறநகர் பகுதியில் போலீஸ் பிடி இறுகியதால் போதை ஆசாமிகள் பலர் தற்போது கோவை மாநகர பகுதிக்குள் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாநகர பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளின் அருகே மறைமுகமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை சவரிபாளையம் பிரிவிலிருந்து உடையாம்பாளையம் செல்லும் சாலையில் நள்ளிரவு 12:30 மணிக்கு மேலாக சிகரெட், வாட்டர் பாட்டில் மற்றும் ஸ்நாக்ஸ் கடைகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றன. இதனால் இப்பகுதியில் நள்ளிரவில் போதை ஆசாமிகளின் நடமாட்டம் அதிகரித்து அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூட அஞ்சி நடுங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சவரிபாளையம் பிரிவு பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடியபடி பொதுமக்களை பார்த்து ஆபாச வார்த்தைகளால் பேசி அச்சுறுத்தி வந்துள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி நபர் ஒருவர் தனது செல்போனில் அதனை வீடியோ எடுத்தும் உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த போதை ஆசாமி வீடியோ எடுத்தவரை தகாத வார்த்தைகளால் திட்டி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். நிலைமை மோசமாவதைக் கண்டு பயந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு ரோந்து பணியில் இருந்த காவலர் இருவர் அங்கு வந்துள்ளனர். அவர் அந்த வாலிபரை எச்சரித்து அங்கிருந்து செல்லுமாறு கூறியதுடன் வீடியோ எடுத்த நபரை மிரட்டியதால் அவனது செல்போனை தரும்படியும் கேட்டுள்ளார். இதில் உச்சக்கட்ட ஆத்திரமடைந்த அந்த போதை ஆசாமி காவலர் என்றும் பாராமல் ஆபாசமாக திட்டியதோடு, எதுக்கு என் போனை கேட்குற? நான் தப்பு பண்ணல. என் மேல ஒரு வார்த்தை தப்பா சொல்ல முடியாது. என்னை எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க. என் மேல தப்பு இல்லை. நாளைக்கு காலையில உன்னை பார்த்துக்கலாம். சத்தியமா பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம் என்று காவலரையே நடுரோட்டில் வைத்து மிரட்டி அதிரடி அளப்பறையிலும் ஈடுபட்டான். கஞ்சா போதையில் இருந்த அந்த வாலிபரிடம் நீண்ட நேரம் போராடி பார்த்த காவலர் அவன் கட்டுப்பாடின்றி மிரட்டியதால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டனர். பாதுகாப்பிற்கு வந்த காவல்துறையினரையே போதை ஆசாமி மிரட்டி அனுப்பியதைக் கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் உறைந்து போயினர். காவல்துறைக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களாகிய நாங்கள் யாரிடம் போய் புகார் கூறுவது? எங்கள் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று சவரிபாளையம் பகுதி பொதுமக்கள் தற்பொழுது கடுமையான அச்சத்துடன் புலம்பி வருகின்றனர். இந்த அதிர்ச்சி ஊட்டும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.